இப்போ நம்ம மொடவாட்டுக்கால் சூப்பு ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். மொடவாட்டுக்காலில் இப்போது வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, குருமிளகு, சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதை எண்ணெய் ஊற்றி வணக்கியிருக்கோம். இது நல்லா வணங்கின உடனே இதில் மொடவாட்டுக்கால் மிக்ஸி, மொடவாட்டுக்கால்குள்ளே சூப்புக்குள்ளே பவுட்ரு போடுறோம். மொடவாட்டுக்கால் சூப்புக்குள்ளே பவுட்ரை ஃபஸ்ட்டு ஒரு டைமு சின்ன ஜல்லடியில் வச்சு ஜலிச்சுக்கிறோம். ஜலித்த பிறகு அதை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி கொடுக்கணும். எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அவ்வளோ மெம்பர்ஸுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே உப்பு, கல் உப்பு தான் சேர்க்குறேன். இது நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுவும் கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஓகே. இப்போது அதுவும் கூட நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூனு மஞ்சள் சேர்க்குறோம். மஞ்சள் எப்பவுமே ஒரு எதிர்ப்பு சக்தி, அதனால் எப்பவுமே மஞ்சள் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறது நல்லது. அதே போல் தான் பூண்டு, இஞ்சி, குருமிளகு இதெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்திக்குள்ளது. அதனால் இது சேர்த்துக்கிறது எல்லா ஐட்டத்துலேயும் சேர்த்துக்கிறது நல்லது. மறுபடியும் மஞ்சளா? இப்போது ரெடி ஆயிடுச்சு. கொதிச்ச பிறகு இறக்கி நம்ம குடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெடியான சூப்பை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்றேன். பர்ஃபெக்ட், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்காக குடிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, முட்டி வலி, கை கால் வலி, முழங்கால் வலி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலில் பாருங்கள், நரம்பாக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வலி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல பலன் தருதுன்னு சொல்லியிருக்கிறதுனால இது நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.